ஒரு மதிப்பு இல்லாத செல்வம். முன்னொரு காலத்துல கோபால்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு கஞ்சனா இருந்தான். அப்படின்னா அவ ₹1 கூட செலவு பண்ணாம சேர்த்து வச்சுட்டே இருந்தான். கோபால் அவனோட தங்கத்தை தோட்டத்துல புதைச்சு வச்சு இருந்தான். தினமும் அந்த இடத்துக்கு போய் அந்த புதையில தோண்டி ஒன்னு ஒன்னா எண்ணி பார்த்து எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவான். கோபால் இதுதான் தினமும் ஒரு வேலையா பண்ணிட்டு இருந்தான். அவன் நிறைய முறை வெளி இடங்களுக்கு போகும்போது ஒரு திருடனோட கவனத்துக்கு வந்தான். அந்த திருடன் கோபால ரொம்ப நாளா கவனிச்சு அவ புதைச்சு வச்சிருந்த புதையில கெஸ் பண்ணி அதை எப்படியாவது திருடணும்னு பிளான் போட்டான். ஒரு ராத்திரி அந்த திருடன் பொறுமையா வந்து புதையில தோண்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டான். கோபால் அடுத்த நாள் தான் இதை கண்டுபிடிச்சான். அவர் ரொம்ப தூக்கமா நம்பிக்கை இல்லாம இருந்தான். அவனுக்கு சொந்தமான எல்லா பொருளையும் அவ தொலைச்சிட்டான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டான். அந்த பக்கமா போன ஒருத்தர் அவ அழறத கேட்டுட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு. என் தங்கம், ஐயோ என்னோட தங்கம், யாரோ அதை திருடிட்டு போயிட்டாங்க. மோசமா அழுதான். உன்னோட தங்கமா? அங்க இருக்கா? அந்த ஒட்டைக்குள்ளியா? ஏன் நீ அங்க போட்ட? ஏன் நீ அத வீட்ல வைக்கல? பொருள் வாங்கணும்னு நினைக்கும் போது அங்க இருந்து நீ ஈஸியா எடுத்திருக்கலாம்ல. என்ன வாங்குறதா? கோவமா கத்துனா கோபால். ஏன் அந்த தங்கத்தை நான் தொட்டது கூட இல்ல, அத செலவு செய்யணும்னு யோசிச்சதும் இல்ல. அத சேர்த்து வைக்கணும், பத்திரமா வைக்கணும், அவ்வளவுதான். அந்த ஆள் ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த ஒட்டைக்குள்ள தூக்கி போட்டான். ஓ அப்படிதானா? அந்த கல்லையும் மறைச்சு வைன்னு சொன்னான். அதுவும் காணாம போனா உன் புதையல மாதிரி மதிப்புள்ளது. உன்னோட புதையல செலவு பண்றத விட்டுட்டு நீ அத இங்க புதைச்சு வச்சல்ல, அது தொலைஞ்சு போனதுக்கும் இங்க இருந்தாலும் ஒரு வித்தியாசமும் இல்ல. ஏன்னா நீ அதை யூஸ் பண்ணவே இல்லையே. கஞ்சன் அப்படியே கஷ்டப்பட்டு உடைஞ்சு போனான். ஆனா புதைச்சு வச்சிருந்த புதையில நல்ல முறை செலவு பண்ணிருக்கலாம்னு யோசிச்சு அந்த நாளிலிருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான். சேர்த்து வைக்கிறதும் புத்திசாலித்தனமா செலவு பண்றதும் ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணா ஒரு நல்ல அடையாளம். இல்லனா அந்த புதையில யூஸ் பண்ணாம வச்சிருந்தா அதுக்கு மதிப்பே இல்லாம போயிடும். பாபியின் அம்மாவும் மற்றும் 1000 செம்பு நாணயங்களும். ஒரு தடவை ஒரு வியாபாரிக்கு சொல்ற பேச்ச கேட்காம கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம பாபின்னு ஒரு பையன் இருந்தான். அவனோட அம்மா அப்பா 2 பேரும் அவன் கேர்லெஸ்ஸா இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு நாள் பாபி அம்மா அவனை திட்டி திட்டி டயர்ட் ஆயிட்டாங்க. அவனோட விசுவாசத்தை அதிகமாக்கணும்னு அவனை கோவில்ல ஒரு சாமியாரோட பிரசங்கம் செய்யறத கேட்க அனுப்புனாங்க. வழக்கம் போல பாபி போக மாட்டேன்னு சொல்லி கடவுளையும் அம்மாவையும் ரொம்ப ஏளனமா பேசினான். வேற வழியே இல்லாததுனால அவனை பிரசங்கத்துக்கு போக வைக்க அங்க முழுசா உட்கார்ந்தது கேட்டா அம்மா அவனுக்கு 1000 காப்பர் காயின்ஸ் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. பேராசையுள்ள அந்த மகன் காசுக்காக போக சம்மதிச்சான். பாபி அந்த பிரசங்கத்துல உட்கார்ந்து இருந்தான். அது முடிகிற வரைக்கும் கூட அவனால வெயிட் பண்ண முடியல. ஏன்னா அப்போதான் வீட்டுக்கு போய் அந்த 1000 காப்பர் காயின்ஸை வாங்க முடியும்னு. அந்த சாமியார் சொல்றத கேட்காம பாபி பிரசங்கம் முழுக்க சந்தோஷமா தூங்கிட்டான். அடுத்த நாள் பாபி வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட இருந்து 1000 காப்பர் காயின்ஸை வாங்கிட்டான். அவன் வெளியூருக்கு போய் வியாபாரம் செய்யணும்னு தன் அம்மா கிட்ட சொன்னான். அம்மா அவனை போக வேண்டான்னு கெஞ்சினாங்க. ஆனா அந்த மனுஷன் கேட்கவே இல்லை.
அந்த ராத்திரி பாபி தான் பொருட்களை எடுத்து ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சான். அவ கப்பல் துறைக்கு போய் வெளியூருக்கு போற ஒரு போட்ல ஏறினான். பாபி வெளியூருக்கு போகிறதுல ரொம்ப ஆர்வமாவும் அந்த 1000 காயின்ஸை வச்சு நிறைய இடங்களுக்கு போகணும்னு இருந்தான். உப்பு காத்துல மூச்சு விடும்போது திடீர்னு எடி சத்தமும் மின்னல் ரொம்ப பளிச்சுன்னு அடிக்கிறத பார்த்தான். அது ரொம்ப நேரம் எடுக்காம ஒரு புயலா வந்துச்சு. எல்லா ஜனங்களும் இப்படி அப்படின்னு ஓடிட்டே இருந்தாங்க. போட்டோட கேப்டன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் போட் 2ஆ உடைய ஆரம்பிச்சது. பாபி இதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் வந்ததே இல்லாததுனால அவன் ரொம்ப பயந்தான். அவன் வாழ்க்கையை காப்பாத்திக்க ரொம்ப கஷ்டப்பட்டான். கடைசியா ஒரு மோசமான ராத்திரிக்கு அப்புறம் புயல் ஊஞ்சு போச்சு. ஆனா போட் கடலுக்குள்ள ரொம்ப தூரமா தூக்கிட்டு போச்சு. இப்படியோ பாபி ஸ்விம் பண்ணி பண்ணி கரைக்கு வந்துட்டான். இரும்புகிட்டே அவனை தள்ளி தள்ளி கரையில மண்ணு கிட்ட வந்தான். அவன் எங்க இருக்கான்னு சுத்தி பார்த்தப்போ அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சது அவன் ஒரு ஐலாண்ட்ல இருக்கான்னு. அவனை சுத்தி ஒருத்தர் கூட இல்ல, அவன் மட்டும் தனியா இருந்தான். பாபி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி ஒரு ஐலாண்ட தனியா மாட்டிக்கிட்டதுக்கு அவ அம்மா சொன்னதை கேட்டு வீட்லயே இருந்துக்கலாமேன்னு நினைச்சான். அவ அம்மா சொன்ன பேச்ச கேட்காம போனதுக்கு இப்படி ஒரு தண்டனை அனுபவிக்கிறான். அவ எல்லாரையும் தொலைச்சிட்டு அந்த 1000. ஒரு நாள் 4 பிராமின்ஸ் காட்டு வழியா ஒன்னா பயணம் செஞ்சுட்டு போனாங்க. தூரத்துல ஒரு ஆசிரமத்தை பார்த்தாங்க. அந்த ஆசிரமத்துல தான் சாமி பைரவானந்தா இருந்தாரு. 4 பேரும் ஆசிரமத்துக்கு போனாங்க. அப்போ சாமி பைரவானந்தா அவங்கள பார்த்து கேட்டாரா, நீங்க எல்லாம் யாரு, ஏன் இங்க வந்திருக்கீங்க? ஓ சாமியாரே, உங்களுடைய அதிசய சக்திகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். உங்களை பார்த்ததுல நாங்க ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றோம். ஒரு விஷயத்துல எங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் வேணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? இந்த 4 பேரும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து என்னுடைய சிஷ்யனா இருக்க நல்ல எண்ணங்களோட வந்திருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்கு நான் உதவி செய்ய போறேன். சாமியார் ஆசிரமத்துக்குள்ள போய் 4 மண்வாரிய கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க. அப்போ சரி, இந்த 4 மண்வாரிய எடுத்துக்கோங்க. கிராமத்துல ஒரு குளம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை சுத்தி இருக்க செம்மண்ணை தோண்டுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்க்கலாம். அந்த 4 பேரும் மண்வாரிய எடுத்துக்கிட்டு குளம் இருக்க இடத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த குளத்துக்கிட்ட இருக்க செம்மண்ணத்தோட ஆரம்பிச்சாங்க. அப்படி தோண்டும் போது அதுல ஒருத்தர் செம்பு போல இருக்க ஒரு பாறைய கண்டுபிடிச்சாரு. அடடா, என்ன ஒரு அதிர்ஷ்டம்! ஒரு செம்புக்கள். வாங்க நம்ம திரும்பி போய் இதை ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம இங்க தங்கத்துக்காக வந்திருக்கோம். அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம தோண்டுவோம். உனக்கு வேணும்னா நீ திரும்பி போலாம். அந்த செம்பு கண்டுபிடிச்ச முதல் நபர் ஒத்துக்கிட்டு சந்தோஷமா போனாரு. ஐயோ கடவுளே, வெள்ளி! நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வாங்கடா, நம்ம போய் இத சமமா பிரிச்சுக்கலாம். சாமியார் சொன்ன அதிர்ஷ்டம் இதுதான் நினைக்கிறேன். நம்ம இன்னும் தங்கத்தை கண்டுபிடிக்கல. நம்ம கிடைக்கிற வரைக்கும் முயற்சி செய்யலாம். நீ சந்தோஷமா உன் வழியில போ.
அந்த ரெண்டாவது ஆளு நன்றியோட திரும்பி போனாரு. நம்ம எதை தேடி வந்தோமோ அது கிடைச்சிருச்சுடா. இங்க நிறைய தங்கம் இருக்கு. வா, நம்ம இத பையில போட்டுட்டு போலாம். இல்ல இல்ல, இது ரொம்ப நல்ல இடம். முதல்ல நம்ம செம்பு கண்டுபிடிச்சோம், அப்புறம் வெள்ளி, அடுத்த தங்கம். நான் இருந்தா நான் வைரத்தை கண்டுபிடிப்பேன். அதனால உனக்கு வேணும்னா நீ திரும்பி போ. நான் வைரத்தோட தான் வருவேன். நீ இவ்வளோ பேராசையோட இருந்தா உனக்கு கடைசியில ஒண்ணுமே கிடைக்காது. நமக்கு ஏற்கனவே அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு. அதனால நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம். இல்ல, நான் இருந்து வைரத்தை தோண்டி எடுப்பேன். நீ அதை பார்க்க தான் போற. அந்த நாலாவது ஆளு தோண்டிக்கிட்டே இருந்தாரு. அவரு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அப்புறம் நேரமும் ஆயிடுச்சு. அப்படி தோண்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒட்டை ஒன்று வந்து அதில் அவர் விழுந்துட்டாரு. அந்த நாலாவது ஆள் அப்படியே ஒட்டைக்குள்ள போய் வேற இடத்துல விழுந்தாரு. அப்போ அவர் பக்கத்துல ஒரு ஆள் அவருடைய தலையை சுத்தி சக்கரம் சுத்துறத பாக்குறாரு. அந்த நாலாவது ஆள் ரொம்ப அதிர்ச்சியா பார்த்தாரு. யார் நீங்க? ஏன் இங்க இருக்கீங்க? ஏன் உங்க தலையை சுத்தி சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு? அந்த நாலாவது ஆள் இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த சக்கரம் வந்து அவனுடைய தலையை சுத்த ஆரம்பிச்சுது. என்னது இது? இதை என்கிட்ட இருந்து தூரம் கொண்டு போங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. பேராசையா இருக்க எல்லாரும் இங்க தான் விழுவாங்க. இனிமேல் நீ தான் உன் அதிர்ஷ்டத்தை பார்க்கணும். உனக்கு பசிக்காது, தாகமா இருக்காது, உனக்கு வயசாகாது, அப்புறம் உனக்கு சாவும் இல்லை. நீ முதல்ல நான் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லு. உன்னோட நிலைமையில இருக்க வேற யாராவது விழுந்தாதான் அந்த சக்கரம் உன்னை விட்டு அவங்க கிட்ட போகும். ஐயோ இல்ல, இவ்வளோ பெரிய வேலையா? இந்த சக்கரத்தோட வழியை என்னால தாங்க முடியாது. எவ்வளோ நாளா இந்த சக்கரம் தலையில இருந்துச்சு? எனக்கும் தெரியாது. ஆனா நான் இங்க வந்து ரொம்ப நாளாச்சு. அயோத்தியனி ராமுட ஆட்சி செய்யும் போது வந்தேன். நான் செம்பு, வெள்ளி, அப்புறம் தங்கம் கண்டுபிடிச்சேன். ஆனா நான் நினைச்சேன் நான் வைரம் கண்டுபிடிப்பேன்னு. அப்படிதான் நான் கீழே வந்தேன். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த மனுஷன் அந்த ஒட்டை வழியா திரும்பி வெளியே போயிட்டான். என்னோட நண்பன் போய் ரொம்ப நேரம் ஆகுதே, அவன் எப்ப வருவான்னு தெரியல. அவர் போற வழியில அந்த ஆளை பார்த்தாரு. ஓ என் நண்பனே, ஒரு நிமிஷம் இரு. என் நண்பன் இங்க என்னோட தோண்டிக்கிட்டு இருந்தான். அங்க எங்கேயாவது பாத்தியா? அந்த நபர் சிரிச்சுக்கிட்டே நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த மூணாவது ஆளு ரொம்ப சோகமா வீட்டுக்கு போனாரு. முதல்ல தங்கத்தை தேடி தோண்டினோம். ஆனா செம்பு, வெள்ளி, அப்புறம் தங்கம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட நீ நிறுத்தல. நீ ஒழுங்கா எங்களோட வந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதே. என்னை மன்னிச்சிரு. என்னால உனக்கு உதவி செய்ய முடியல நண்பனே.